மல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி பண்ணுற இந்த ஹரியாலி வெஜிடபிள் புலாவ் ஒரு தடவை செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1.5 கப் பாஸ்மதி அரிசியை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க. இந்த புலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இது கூட 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூட பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன்ல எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க. இதுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கி விட்டா போதும். பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச மசாலா விழுத சேர்த்து 2 நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட குக் பண்ணுங்க. 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. தண்ணியும் அரிசியும் ஒரு லெவலுக்கு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் தம் போடுங்க. இதையே நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஓப்பன் பண்ணுங்க. செம்ம டேஸ்டான ஹரியாலி வெஜிடபிள் புலாவ் ரெடி. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதா இருந்தால் சைட் டிஷ்க்கு ரைத்தா இல்லைன்னா பாயில்ட் எக்கோடு பேக் பண்ணி கொடுங்க. பாக்ஸ் எம்டியாக தான் வரும். சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.